Hi friends, இது வந்து Volkswagen vento TSI engine பெட்ரோல் வண்டி. இதில் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். ஆயில் சர்வீஸ் இந்த வண்டிக்கு எப்படி பண்ணோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜின் தான் இந்த வண்டியில் வருது, TSI இன்ஜின் இது. இது வந்து பெட்ரோல் வண்டியில் டர்போ வரும் இந்த வண்டிக்கு. நம்ம இந்த வண்டிக்கு தான் இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணிடலாம். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் ட்ரைன் நெட் வந்து T45 வருது. இந்த இடத்துல தான் வருது ஆயில் ட்ரைன் நெட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அதை லூஸ் பண்ணணும். நம்ம இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகட்டும், நம்ம ஆயில் ஃபில்டர் கட்டணும். இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. மெட்டல் ஃபில்டர் வருது. லூஸ் பண்ணுறோம். இப்படி தான் லூஸ் பண்ணணும், ஸ்பேனர் போட்டு, கப்பு ஸ்பேனர் போட்டு. ஃபில்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணலாம். இந்த வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. ஏர் ஃபில்டருக்கு வந்து T25 ஸ்க்ரூ வரும். அந்த 25 ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணி தான் ஏர் ஃபில்டர் வெளியே எடுக்கணும். T25 ஸ்க்ரூ வரும். நம்ம எல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம். நம்ம எல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, சுத்தமாக போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்டர் வாங்கிட்டோம். நம்ம வந்து ஓய் ஏர் ஃபில்டர் தான் வாங்கியிருக்கோம். புது ஏர் ஃபில்டருக்கும் ஏர் ஃபில்டருக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஏர் ஃபில்டர் சுத்தமாக போய்ட்டுருக்கு. நம்ம இந்த புது ஏர் ஃபில்டர் தான் இப்போ வண்டியில் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் இருந்தது ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்குள்ளே. நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்குள்ளே இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 3 ஸ்டெப்பு வரும். இந்த 3 ஸ்டெப்பில் தான் ஏர் ஃபில்டர் கரெக்டாக லாக் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு வரும். இந்த 3 உட்கார வச்சுட்டேன். இப்போது இப்படி தான் திருப்பணும். அவ்வளோதான், ஏர் ஃபில்டர் லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணி உட்கார வைக்கணும். அவ்வளோதான். உட்கார வச்சிட்டோம். இதுக்கப்புறமா ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணணும். நம்ம எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெண்டோக்கு வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் வாங்கிட்டோம். பாருங்கள், இது 5 ஆயில் ஃபில்ட்ரு. இது புது ஆயில் ஃபில்ட்ரு. நம்ம புது ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஓய் தான் வாங்கியிருக்கோம். Volkswagen தான் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ இந்த ஆயில் ஃபில்டர் தான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஓரிங்க்கு லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டு மாட்டணும். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் உட்கார இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஓரிங்க்கு நம்ம லைட்டாக ஆயில் போட்டோம். இதுக்கப்புறமா வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையில் ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பேனர் போட்டு லைட்டாக ஒரு டைட் வைக்கணும். அவ்வளோதான். ஆயில் ஃபில்டர் டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ட்ரைனேட் பண்ணணும். ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் ட்ரைனேட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்.
நம்ம ஆயில் ட்ரைனேட் வந்து டைட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். இப்போ இந்த வெண்டோக்கு நம்ம இந்த இன்ஜின் ஆயில் தான் ஊற்ற போகிறோம். இது 5W30 இது. இந்த 4 லிட்டர் வரும் இந்த வண்டிக்கு. இந்த ஆயில் தான் நம்ம இப்போ இன்ஜின் ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த வண்டிக்கு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டோம். 4 லிட்டர் ஊற்றிருக்கோம் இப்போது. இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஏசி ஃபில்டரும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வெண்டோவில் வந்து ஏசி ஃபில்டர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் வருது. இந்த இடத்துல தான் வருது. இதுக்கு 2 லாக் வரும். இந்த லாக்கை இப்படி பண்ணணும். இந்த லாக்கை இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு இது ரிமூவ் பண்ணால் ஏசி ஃபில்ட்ரு வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி தான் ஏசி ஃபில்ட்ரு வெளியே எடுக்கணும். ஏசி ஃபில்ட்ரு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டிக்கு வந்து புது ஏசி ஃபில்ட்ரு வாங்கிட்டோம். நம்ம ஓய் ஃபில்ட்ரு தான் வாங்கியிருக்கோம். இந்த ஃபில்ட்ரு தான் இப்போ நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏசி ஃபில்ட்ரு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா அந்த லாக் பண்ணணும். இந்த லாக்கை வந்து இப்படி தான் இன்சர்ட் பண்ணோம். இந்த டம்மியை அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை இப்படியும் இந்த லாக்கை வந்து இப்படியும் வெளியணும். அவ்வளோதான், ஏசி ஃபில்ட்ரு லாக் ஆகிடுச்சு. இப்படி தான் இந்த வெண்டோக்கு ஏசி ஃபில்ட்ரு மாட்டணும். இதே மாதிரி தான் வெண்டோ, ரேப்பிடு, போலோ, ஃபேபியா எல்லா வண்டிக்கும் ஏசி ஃபில்ட்ரு இப்படி தான் மாட்டணும். நம்ம ஏசி ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆயில் எல்லாம் ஊற்றிட்டோம். இதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த வெண்டோவில் வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கூலண்ட்டு நல்லா இருக்குது இந்த வண்டியில். இப்போது நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வெண்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி ஓடிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா இந்த வண்டிக்கு வந்து சர்வீஸ் ரீசெட் பண்ணணும். சர்வீஸ் ரீசெட் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து வண்டி ஓடிட்டு இருக்குது. சர்வீஸ் ரீசெட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், வண்டி கீ வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டுன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம செட் பட்டனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இக்னிஷன் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணணும். நம்மளுக்கு ஆன் பண்ணோன்னா இங்கே ஸ்பேனரில் சிம்பிள் காமிக்கும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டன் வந்து நம்ம 1 1 2 3 ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 15,000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் ரீசெட் காமிக்கும். அவ்வளோதான். நம்ம இதில் 15,000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா இந்த வண்டி 15,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா மறுபடியும் ஸ்பேனர் லைட் ஆரம்பிக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரீசெட் பண்ணணும். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 15,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரீசெட் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், 15,000 கிலோமீட்டர் காமிக்குது. இந்த வண்டியில் சர்வீஸ் ரீசெட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வண்டிக்கு வெண்டோக்கு ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு சர்வீஸ் ரீசெட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.